இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை குழம்பு வச்சிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். நல்லா ஹேர் வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையை நான் வந்து நல்லா அலசிட்டு தண்ணி வடிகிறதுக்காண்டி அந்த கூடையில் வச்சுருக்கேன். இதில் தண்ணியே இல்லாமல் நல்லா இந்த கரண்டியால் இப்படி கிண்டுக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணி கூட காஞ்சிரும். அதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றணும். இந்த கருவேப்பிலை குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ரொம்ப நல்லது. இது வந்து மருந்து குழம்புன்னு கூட சொல்லலாம் அந்த குழம்ப. அவ்வளோ நல்லது இது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு வந்து காலையில் நம்ம வந்து இந்த லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுனாலும் சாதத்தை சூடாக வடித்து அந்த கருவேப்பிலை குழம்ப போட்டு அப்படியே நல்லா கடைஞ்சிட்டு எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சாதம் மாதிரி கூட இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்தா. இப்போ எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு போட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சோனே போடுங்க கடுகு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிட்டு அது நல்லா கடுகு நல்லா பொரியட்டும். இதுக்கு வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும். பூண்டு நிறையா உரித்து வச்சுக்கணும். பூண்டு வந்து இந்த நல்லெண்ணெயிலே நல்லா வேகணும். நல்லா கடுகு பொரியட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த பூண்டு நல்லா நான் ஒரு கைப்பிடிக்கு உரித்து வச்சுருக்கேன். அது சின்ன வெங்காயம். இந்த பூண்டு வந்து நல்லா அந்த நல்லெண்ணெயிலே வேகணும். அது சிம்லேயே வச்சுட்டு அது பாட்டுக்கும் மெதுவாக வேகட்டும், நல்லா வேகட்டும். இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம அடித்து இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே அதுக்கு பிறகு போட்டு அந்த கருவேப்பிலை அடித்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த நல்லெண்ணெயிலே வதக்கிடணும். இந்த பாருங்கள் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனும் குழம்பு மசாலாத்தூள் ஒரு 3 ஸ்பூனும் போட்டு நான் கரைச்சி கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது தனியாக கல் உப்பும் போட்டுங்க இதிலே குழம்புல போட்டுக்கிட்டு இந்த பூண்டு வந்து நல்லா வேகணும். இந்த நல்லெண்ணெயிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ இந்த சின்ன வெங்காயம் தக்காளி இதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இந்த கருவேப்பிலையை நம்ம அடிச்சுட்டு வந்து அந்த இது வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து போட்டு கிண்டிட்டு இந்த குழம்பு எடுத்து ஊற்றிட வேண்டியதான். பெருங்காயம் சின்ன கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, அது ஒரு 2-3 பீஸு சின்ன பீஸாக போட்டுங்க. இந்த பூண்டு போடையிலே போட்டுட்டா அது வந்து பொரிஞ்சுக்கிறோம். இந்த பாருங்கள் அது போட்டிங்கன்னா அது பொரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு இதுக்கு பிறகு இந்த தக்காளி அந்த கருவேப்பிலை அடிச்சுக்கிட்டு வந்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இடையில நம்ம கொஞ்சம் நேரம் கார்டனில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு பூச்சி ஒன்று வந்துருச்சுன்ட்டு நான் எல்லாத்தையும் மற்ற அந்த சங்குப்பூவெல்லாம் அதெல்லாம் வந்து அப்படியே இலையெல்லாம் ஒரு மாதிரி பழுத்து ஒரு மாதிரி அந்த பூச்சி எப்படின்னா அப்படியே அதில் உள்ள சாரை உறிஞ்சிருச்சு. நான் மஞ்சத்தூள்லாம் தெளித்து பார்த்தேன், அது போகவே இல்லை. அதுக்கு பிறகு நான் அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி அதை போட்டுட்டோன்னே இதுக்குள்ளே அது உள்ளார அந்த ஆரஞ்சு செடியெல்லாம் இப்போ நல்லா துளுத்து வருது. அந்த சங்குப்பூ பாருங்கள் அப்படியே நல்லா இனிமேல் துளுத்துக்கிறோம். சும்மா மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் தூர விட்டுட்டேன். அது நல்லா துளுத்து வந்துக்கிறோம். இப்போ ஏன்னா இந்த லெமன் செடியெல்லாம் அஃபெக்ட் பண்ணிடணுன்ட்டு நான் அங்கே உள்ளதையும் எடுத்துட்டேன். நான் இந்த இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. புளிச்சக்கீரை பூவெல்லாம் நல்லா அழகாக படர்ந்து நிறையா பூ பூக்கும். இந்த பாருங்கள் இப்போ லெமன் செடி அவாய்ட் பண்ணிடுதோ என்ன மட்டும் இது நல்லா பூ பூத்து பிஞ்செல்லாம் விட்டுருக்கு. அதனால நான் என்ன செஞ்சிட்டேன்னா அதை ஃபுல்லாக எடுத்துட்டேன். நான் அந்த இலை ஃபுல்லாகவே அப்படியே சாரை உறிஞ்சிருச்சு அந்த பூச்சி. ஒரு மாதிரியான கண்ணு கொசு மாதிரி ஒரு சின்ன பூச்சியாக இருந்துச்சு. அது நிறையா. அதனால் நான் வந்து அதை எடுத்துட்டேன். நான் இதில் பாருங்கள் லெமன் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை எதுவும் கோளாறு பண்ணிடுதோன்னு மட்டும் தான் நான் எடுத்துட்டேன். ஆனால் லெமன் செடிக்கு வரல. அது துளசிக்கும் அந்த சங்குப்பூவுக்கும் தான் வந்துச்சு. இங்கே பாருங்கள் லெமன் விட்டுருக்கு. நான் நேற்று கூட ஒரு லெமன் வாங்கினேன். சின்ன லெமன் நிலப்படியில் வைக்கிறதுக்கு ஒரு சின்னோண்டு அது 6 ரூபா. இப்போ நிறையா பிஞ்சு விட்டுருக்குது. அந்த ரோட்டு பக்கமெல்லாம் நிறையா இருக்குது. பாருங்கள் நல்ல குட்டி குட்டியாக இருக்குது. நிறையா பட்டுருக்குதுங்க.
இப்போ இனிமேல் அது ஃப்ரீயாக வளரும். அது ரொம்ப அடைச்சி அமுக்கிக்கிட்டு இருந்துச்சு அதை. இந்த லெமன் செடியே போட்டு அமுக்கி வச்சுருந்துச்சு. இந்த பாருங்கள், இது வந்து மஸ்க் மெலனு. இதை ஒன்றும் செய்யலை. இதுக்கும் அந்த பூச்சி வரல, அதனால் அதை விட்டுட்டேன். இதுக்குள்ளே ஒரு துளசி செடி ஒன்று இருக்குது. அந்த பாருங்கள். இந்த பாருங்கள், இது மஸ்க் மெலன் நல்லா ஜூஸ் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஒரு செடியை மட்டும் விட்டுட்டேன். மற்ற இன்னொரு மஸ்க் மெலன்லாம் நான் எடுத்துட்டேன். இது பெரிய செடியாக இந்த இதுக்குள்ளே இருக்குது, இந்த சாக்கு பைக்குள்ளே இருக்குது. ஜூட் பேக்குக்குள்ளே வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் வந்தால். அது என்னமோ ஒரு பூச்சி வந்துருச்சு, என்னன்னு தெரில. மஞ்சள் தண்ணிக்கு கூட அது போகலை. மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்தேன். இந்த பாருங்கள், நல்லா சின்ன பிஞ்சு இருக்குது. நேராக நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, அந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதக்கியிருக்கோம். நம்ம போய் பார்க்கலாம். அந்த டயர்டே போயிடும் எனக்கு. இங்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு போனோன்னு வச்சுங்களேன். இந்த பாருங்கள், இந்த கருவேப்பிலையை அடிச்சுக்கணும். அந்த பூண்டு வந்து அப்படியே வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த நல்லெண்ணெயிலேயே மெதுவாக வெந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. நல்லா தண்ணி வடிகிறதுக்காண்டி நான் அந்த கூடையில் வச்சுருந்தேன், கருவேப்பிலையை அலசிட்டு. பாருங்கள், இந்த பூண்டு அப்படியே கருகாமல் அது பாட்டுக்கும் வேகும். இதில் வந்து நான் வந்து கடுகு, பூண்டு, வெங்காயம், பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த நல்லெண்ணெயில். இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கேன்ட்டு. இது ஒரு நாளைக்கு நம்ம வந்து லஞ்சுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே அந்த சூடான சாதத்தில் அந்த குழம்ப ஊற்றி அப்படியே நல்லா கடைஞ்சிட்டு சாப்பிட்டோம்னா சாப்பாடு அப்படி இருக்கும். அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலை அடிச்சுட்டு வந்துட்டோம். அதை எடுத்து வச்சுட்டு இந்த தக்காளி, இந்த கருவேப்பிலை அடிச்சுட்டு வந்தது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டிடுறேன். இப்போ இது 2 வதங்கினோடனே அந்த கருவேப்பிலையும் எடுத்து போட்டு கிண்டிடுறேன். இதில் இது சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி இப்போ அந்த தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்காண்டி நான் கல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு சௌசௌ கூட்டு ஒன்று பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அது வந்து காரமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குமா, அதனால் வந்து நான் வந்து இது ஒரு சௌசௌவை நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இது சிறுபருப்பு வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். இது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கேன் நான். இப்போ இதெல்லாம் போட்டு இந்த கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு அந்த சௌசௌவையும் போட்டுட்டு அந்த சிறுபருப்பையும் எடுத்து போட்டு உப்பு, கல் உப்பு போட்டு நான் மூடி வச்சுட்டேன். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு மிளகு, சீரகத்தூள் போட்டு அதை போட்டு மூடி வச்சுட்டோன்னா அது அப்படியே வற்றிடும். அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கருவேப்பிலை அடித்து வச்சுருந்தேன்ல, அதை அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த குழம்பு கூட்டி வச்சுருந்தேன்ல அதை எடுத்து ஊற்றிட்டேன். இது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் சிம்மில் போட்டுறணும். சிம்மில் போட்ட பிறகு நம்ம இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது வெந்துருச்சு. அடி பிடிக்கும். இது அப்பப்போ கிண்டி விடணும். சிறுபருப்பு போய் அடி பிடிச்சிரும். இந்த கூட்டுக்கும் இந்த கருவேப்பிலை குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம் வடித்து கருவேப்பிலை குழம்பு ஊற்றிக்கிட்டு இந்த சௌசௌ கூட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். கருவேப்பிலை சாதம், இது சௌசௌ கூட்டு கொடுத்து விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பச்சை நல்லெண்ணெய் ஒரு சின்ன கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் நான் ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்க போகல, அவ்வளோதான். ஊற்றினோடனே நிறுத்திடணும். சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி. காம்பு வந்து சுவையான கூட்டு, சௌசௌ கூட்டு ரெடி. சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.